புதுச்சேரி மாநிலத்தை பூர்வீகமாக கொண்ட பிரசன்ன வெங்கடேஷ் சித்ரா தம்பதியரின் மகள் நடிகை ஸ்ருதி பட்டேல். ஆடிப்போனா ஆவணி, சோழ வம்சம் போன்ற படங்களில் நாயகியாக நடித்து வரும் ஸ்ருதி பட்டேல் பிரபல இயக்குனர் கஸ்தூரி ராஜாவின் காசு பணம் துட்டு படத்தில் ஒரு பாடலுக்கு நடனமும் ஆடியுள்ளார். இந்த படவிழாவில் மோசடி நடிகை ஸ்ருதி பட்டேல் ரஜினிகாந்தின் மகளும் நடிகர் தனுஷின் மனைவியுமான ஐஸ்வர்யாவுடன் மேடையில் தோன்றினார். கோவையில் திருமண தகவல் மைய இணையதளங்கள் மூலம் வசதியான இளம் பொறியாளர்களை திருமணம் செய்வதாக ஆசை காட்டி அவர்களுக்கு தனது கவர்ச்சியான புகைப்படங்களை அனுப்பி வைத்து காதல் வலையில் வீழ்த்துவது நடிகை ஸ்ருதி பட்டேலின் வழக்கம் என்று கூறப்படுகிறது. வரன் தேடும் இளைஞர்களிடம் மைதிலி, அனுராதா, பானு என்று ஆளுக்கு தகுந்தாற்போல் கதை அளந்துவிட்டு அவர்களை தனது பேச்சால் மயக்குவதில் ஸ்ருதி கில்லாடி என்கின்றனர் ஏமாற்றப்பட்ட இளைஞர்கள். சந்தோஷ்குமார் என்ற இளைஞரை ஷாப்பிங் அழைத்து சென்று ஒரே நாளில் தங்கம், வைரம் என 17 லட்சம் ரூபாய்க்கு நகைகள் வாங்கி குவித்துள்ளார் ஸ்ருதி பட்டேல். கழட்டி விடுனர் பணத்தை பறிகொடுத்தவர்கள். 12ஆம் வகுப்போடு படிப்புக்கு முழுக்கு போட்ட நடிகை ஸ்ருதி தான் மும்பை IITயில் பிடெக் முடித்துவிட்டு மென்பொறியாளராக பணிபுரிவதாக ஏமாற்றி காதல் வலை வீசியுள்ளார். தந்தை துபாயில் இருப்பதாகவும் தனது தாய் ஸ்ருதி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் மூலம் பல தொழில்கள் செய்து வருவதாகவும் ஏமாற்றியுள்ளார். திருமணம் செய்ய போகிற பெண்தானே என்ற நம்பிக்கையில் அவர்களும் ஸ்ருதி பட்டேலுடன் கோவா, பெங்களூரு என சுற்றியதால் லட்சக்கணக்கில் பணத்தையும் பறிகொடுத்துள்ளனர். கடந்த ஆண்டு நாமக்கல்லை சேர்ந்த பாதிக்கப்பட்ட இளைஞர் ஒருவர் தனக்கு நெருக்கமான காவல்துறை அதிகாரியை வைத்து இரவோடு இரவாக போலீஸ் படையுடன் சென்று நடிகை ஸ்ருதி பட்டேலை அழைத்து சென்றுள்ளார். மயிலாடுதுறையில் வைத்து மோசடி செய்த பணத்தை திருப்பி தராவிட்டால் கைது செய்து சிறையில் அடைத்து விடுவோம் என்று காவல்துறையினர் எச்சரித்துள்ளனர். இதையடுத்து அவரது தாய் சித்ரா 10 லட்சம் ரூபாயை கொடுத்து மகள் ஸ்ருதி பட்டேலை மீட்டு வந்ததாகவும் அதற்கு மறுநாள் நாகப்பட்டினம் காவல்துறை கண்காணிப்பாளரை சந்தித்து தனது மகளை போலீஸ் வேடமணிந்த நபர்கள் கடத்தி சென்று விட்டதாக சித்ரா புகார் அளித்ததாகவும் கூறப்படுகிறது. அது பொய் புகார் என்பதால் நடவடிக்கை ஏதும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. அதோடு நிற்காமல் தன் மீது புகார் அளித்த 8 மென்பொறியாளர்களும் தனக்கு காதல் தொல்லை கொடுப்பதாகவும் திருமணம் செய்யாவிட்டால் கொலை செய்து விடுவதாக மிரட்டி வருவதாகவும் பொய் புகார்களை நடிகை ஸ்ருதி பல்வேறு காவல் நிலையங்களில் கொடுத்துள்ளார். கடந்த 2011ஆம் ஆண்டு பிரசன்ன வெங்கட், சித்ரா தங்கை ஹேமா ஆகியோர் சேர்ந்து கிறிஸ்டல் ஃபோரெக்ஸ் என்ற பங்கு முதலீட்டு நிறுவனம் தொடங்கி அதில் முதலீடு செய்தால் 2 மடங்கு பணம் கிடைக்கும் என்று கூறி ஏராளமானோரிடம் லட்சக்கணக்கில் மோசடியில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது இவர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதன் பின்னர் தங்கள் இருப்பிடத்தை பெரிய அடுக்குமாடி குடியிருப்புக்கு மாற்றி தனது மகள் ஸ்ருதி பட்டேலை வைத்து திருமண மோசடியில் ஈடுபட்டுள்ளனர். 2014ஆம் ஆண்டு முதல் நான் அவன் இல்லை படபாணியில் ஸ்ருதி பட்டேலின் சடுகுடு ஆட்டம் தற்போது வரை தொடர்ந்ததாக காவல்துறையினர் சுட்டிக்காட்டுகின்றனர். பாலிமர் செய்திகளுக்காக வேல்ராஜ்.